ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது என்னன்னா, தாலி கயிறு மாற்றுவது போல கனவு வந்தா நல்லதா, கெட்டதா? அது ஏதாவது பரிகாரம் செய்யணுமா? அந்த கனவு ஏன் எனக்கு இப்படி வருது? இதனால என்னுடைய கணவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. உங்களுக்கும் இந்த மாரி கனவு வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் முழுமையா உங்களுக்கு புரியும். பரிகாரங்களும் தெளிவா உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ப வாழ்க்கையில கனவுகள் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்யூச்சர்ல நடக்கக்கூடிய நல்லது, கெட்டது 2யுமே முன்கூட்டியே நமக்கு காட்டக்கூடியது தான் இந்த கனவுகள் அப்படிங்கிறது. இப்போ உங்களுடைய கனவுல, அதாவது ஒரு திருமணமான பெண்ணிற்கு தாலி வ தாலி கயிறு நீங்க மாத்துறீங்க. அந்த தாலி கயிறு நல்லா தான் இருக்கு. ஆனா, அந்த தாலி கயிற நீங்க மாத்துறீங்க. இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இந்த 5 விஷயம் கண்டிப்பா நடந்தே தீருங்க. அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில கண்டிப்பா இனிமே நல்லது நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கீங்க. ரொம்பவுமே மனஸ்தாபமா இருக்கீங்க. புரிஞ்சுக்கவே முடியல. இவரு கூட, இல்ல இவ கூட புரிஞ்சுக்கவே முடியலையே! நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கே! அப்படின்னு ஃபீல் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒருத்தருக்கொருத்தர் நீங்க புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. ஒருத்தருக்கொருத்தர் மனசு விட்டு பேசுறதுக்கான சூழ்நிலை உருவாகும். அந்த தருணத்த சரியா நீங்க பயன்படுத்திக்கங்க. 2வது நல்லது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கணவனுடைய ஆயுள் அதிகரிக்குங்க. அதாவது தாலி கயிறு நல்லா இருக்கிறத மாத்துற மாரி நீங்க கனவு கண்டீங்கன்னா, கணவனுடைய ஆயுள் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. இதுவே அ தாலி கயிறு ரொம்ப அ பழசாகி, அந்து போன மாரி, இல்ல கனவுல தாலி செயினே அந்துருச்சு. இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அ இந்த மாரி ஒரு கனவு வந்துச்சு அப்டின்னா, உங்களுடைய குடும்ப விவகாரத்திலயும், புதியவங்க கிட்டயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது அவங்க கிட்ட உங்கள உங்கள பத்தின, குடும்பத்த பத்தின பர்சனல் விஷயத்த எதையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தங்க. அதனால ரொம்பவுமே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 3வது நல்லது என்ன அப்படின்னா, குடும்பத்தில மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. நீங்க ஒரு வேள குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த சமயத்தில இப்படி ஒரு கனவு வருது அப்படின்னா, உங்க குடும்பத்தில ஒரு புது வரவு வரப்போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகுது. அப்படிங்கிறத இது உணர்த்தக்கூடியது தான். இந்த மாரி கனவு வரதுக்கு காரணங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 4வதா என்ன நன்மை அப்படின்னா, புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க, இல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், நம்ம இருக்கிற பிசினஸ டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரியான சிந்தனையில இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த காலகட்டத்தில முயற்சி செய்யுங்க. அதுக்கு உங்களுக்கு குடும்பத்தினுடைய சப்போர்ட்டுமே கிடைக்குங்க. அதே மாரி 5வது நன்மை என்ன அப்படின்னா, வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதாவது இதுவரைக்குமே எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வி தான் வருது. எந்த காரியம் நம்ம செஞ்சாலுமே வெற்றியே வரமாட்டேங்குது. எடுக்கிறதெல்லாம் தடையிலேயே முடியுது. தடையாவே ஏற்படுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இனிமேட்டு வரக்கூடிய காலங்கள்ல தாராளமா வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும். அதனால இந்த மாரி கனவு காண்றது நல்லது தான். நம்ம தாலி கயிறு மாற்றுவது போல கனவு கண்டா இந்த மாரி பலன். தாலி கயிறு அந்து போற மாரி கனவு வந்துச்சு அப்படின்னா தான், நான் சொன்ன மாரி கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது. எந்த செயல்களும் யோசிக்காம முடிவெடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தமா பார்க்கப்படுதுங்க. அதே மாரி தாலி கயிறு மாற்றுவது போல கனவு வந்துச்சுன்னா, இந்த 5 விஷயமும் உங்க வாழ்க்கையில கட்டாயம் நடக்குங்க. அத அனுபவ ரீதியா நீங்க உணர்வீங்க. அது மட்டும் இல்லாம கனவு பலிக்கும் அப்படின்னா, இரவு கண்ட கனவு தான் பலிக்கும். சில பேரு சொல்றீங்க, பகல் கனவும் பலிக்குது. பலிக்குங்க. எப்பன்னா,
பகல்லையே நம்ம ஆழ்நிலை தூக்கத்துல இருந்து கனவு கண்டோம் அப்படின்னா, அந்த கனவு கண்டிப்பா பலிக்கும். இல்லைன்னா, பகல் கனவு அப்படிங்கிறது பலிக்காது. நம்ம இரவு நேரத்துல தூங்கும்போது எத பத்தி யோசிச்சுட்டு படுத்தாலும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கனவுல வருது அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு அர்த்தமாக பார்க்கப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோவ லைக் பண்ணிக்கங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.